2 முட்டாளா இருந்தா எப்படி இருக்கும்? அடி தடி தான். டெய்லி பகுடு, மூஞ்சி உடைஞ்சிரும், பல்லு உடைஞ்சிரும், ஸ்டேஷனு, பஞ்சாயத்து. சில பேருங்க போலீஸ் ஸ்டேஷன் போவாங்க. மறுபடியும் பார்த்தா ஒண்ணா பார்ப்போம். அப்ப எனக்கு இவர் யாருன்றது எனக்கு தெரியாது எழுதி குடுத்து வந்துருவாங்க. அடுத்த மாசம் பார்த்தா ஒண்ணா இருப்பாங்க. டிவோர்ஸ் வாங்கிருவாங்க. அப்புறம் பார்த்தா ஒண்ணா இருப்பாங்க. 2 முட்டாளு. சண்டை போட்டுட்டே இருப்பாங்க. கூட்டுறதுன்னு ஒரு அப்படி பார்க்க வெடி பயங்கரமா சண்டை இருக்குங்க. ரத்த களரியா இருக்கும். இப்ப புரிஞ்சுங்களா? 2 முட்டாளு, 2 புத்திசாலி, ஒரு முட்டாளு, ஒரு புத்திசாலி. இப்ப என்ன பண்ணலாம்? 2 புத்திசாலியா இருந்தா நீங்க புரிஞ்சுக்கணும். இறைவன் நமக்கு அருள் குடுத்திருக்காரு. நன்றி சொல்லிட்டு மத்தவங்களுக்கு யாராவது சண்டை போட்டாங்கன்னா, வாழ்க வளமுடன். நமக்கு அந்த மாரி வாழ்க்கை அமையல. அவங்க நல்லா இருக்கட்டும்னு வாழ்த்தணும். குறை சொல்லக்கூடாது. மறுபடியும் சொல்றேங்க. உங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைச்ச பல பேருங்க, இவங்க நல்லா இருக்காங்க எல்லாத்தையும் திட்டுவாங்க. புரிஞ்சுக்கங்க. என்ன சொல்றேன்னா, நம்மள விட மத்தவங்க நல்லா இல்லன்னா, அப்ப நீங்க புரிஞ்சு நம்ம நல்லா இருக்கோங்கிற சந்தோஷம் தானே படணும். ஏன் அவங்கள குறை நம்ம என்ன பண்றோம்? எல்லாத்தையும் குறை சொல்லிட்டே இருக்கங்க. சில பேர் கூட இருந்தா போதும். அவன் சரியில்லைங்க, இவன் சரியில்லைங்க, அவன் சரியில்லைங்க. எல்லாம் சரியில்லைன்னு சொல்றதுக்கு 1 மணி நேரம் பேசுனீங்கல்ல. யாராவது நல்லா இருக்காங்கன்னு ஏன் பேசல?